ஹீரோஸுக்கு ஃபேன்ஸ் கிரியேட் ஆவாங்க. அது சகஜமான ஒரு விஷயம். மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஃபேன்ஸ் கிரியேட் ஆவாங்க. அதுவும் நார்மலான விஷயம். ஆனால் டேரக்டர்ஸுக்கு ஒரு சில பேருக்கு தான் ஃபேன்ஸ் அப்படின்னு கிரியேட் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் வச்சிருக்க ஒரு டேரக்டர்னா அவர் ராம். அண்டு அவருடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அப்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமான கருத்துக்களை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல அவருக்கு நிகர் யாரும் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அவருடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பயங்கர இன்டென்ஸாக இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பறந்து போ அப்படின்ற படத்தில் பயங்கர ஜாலியாக இதுக்கு முன்னாடி படங்களை எந்த அளவுக்கு இன்டென்ஸான கண்டென்ட்டை சொன்னாரோ அந்த இன்டென்சிட்டி குறையாம வேற ஒரு வேர்ஷன் ஆஃப் ராம், வேற ஒரு விஷன் ஆஃப் ராமை இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். அண்டு மிர்ச்சி சிவா கலக்கிட்டார் இந்த படத்தில். அவர் தவிர வேற யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய கவுண்டர்ஸ், காமெடி தொடர்ந்து படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன சிரிப்போட தான் நம்ம இந்த படத்தை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு படமாக ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சன்செட்டை பார்க்குறோம், ஒரு மார்னிங் டைமில் ஒரு சன்ரைஸை பார்க்குறோன்னா அதில் ஒரு அமைதி எந்த அளவுக்கு இருக்கும், அதை எவ்வளோ அழகாக நம்ம பொறுமையாக ரசிப்போம். ராம் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, தொடர்ந்து இந்த உலகம் பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஓட்டத்தை நிறுத்தி நிதானமாக நம்மளை ஆக்கி அந்த நிதானமானதுக்கு அப்புறமா இதை ரசிக்க ஆரம்பிங்க. ரசனை அப்படின்றதே எங்கேருந்து வருதுன்னா அது நிதானத்துலேருந்து தான் வருது அப்படின்றத எல்லா படங்களையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த படத்துலையும் அப்படி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா தொடர்ந்து அந்த பையனுக்கு ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு செட்பேக் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்க பையனை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தராங்க. அவங்களால 3 வேளை சாப்பிட முடியலனாலும் கூட அவங்க பையனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி தரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு பெருசாக எதுவும் பண்ணலை, அதனால் நம்ம பையனுக்கு எல்லாமே பண்ணிக்கணும்னு ஆசையில் இருக்க ஒரு அம்மா அப்பா, ஆனால் தொடர்ந்து வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு கூண்டி கிளி மாதிரி இருக்க ஒரு பையன், அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஆசை இருக்கும். எதிர்த்த வீட்டில் இருக்க ஒரு ஆண்டி சொல்கிறாங்க, தம்பி உங்கள் குழந்தைய தொடர்ந்து வீட்லேயே வச்சுருக்கீங்க, நான் எங்கள் வீட்டு நாயை கூட வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன், வெளியில் போயிட்டு வரேன், ஆனால் உங்கள் பையனை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறத தயவு செஞ்சு அவரை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க ஒரு ஆள் ஒரு ஆஃப் இயர்லி லீவில் இது என்னடா இப்படியே போயிட்டுருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஒரு ட்ராவலில் என்னென்ன மாதிரியான ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் நடக்குது, அந்த பையன் அந்த அப்பாவை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் அவர்கிட்ட ஒரு கிரேசினஸை காட்ட முடியுமோ அந்த கிரேசினஸை காட்டுறான். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அம்மா கேரக்டருங்கன்னு. அம்மா வந்து கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போ வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போ இன்னும் 3 நாள் முடிஞ்சிடும். அந்த 3 நாளுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அந்த 3ஆவது நாள் அது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. நான் பேசும்போது என்னோடய முகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சிரிப்போடு தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லா சீன்லேயும் அந்த சிரிப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாலாஜி சக்திவேல் அண்டு ஸ்ரீஜா அம்மா இந்த படத்தில் ஒரு ரொம்ப சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சீனையும் நான் பயங்கரமாக ரசித்தேன். 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவா அவர்கள் பாலாஜி சக்திவேல் அவர்கள் கொடுக்குற கவுண்டர்ஸ் ஒரு இடத்துக்கு மேலே அவருக்கு சிரிப்பே வருது. அதை அடக்கிக்கிட்டு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக அந்த சீன் வந்திருந்தது. அண்டு அந்த பையன் ரயான் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக 2 ஹீரோஸ், ஒரு பக்கம் மிர்ச்சி சிவா, இன்னொரு பக்கம் ரயான். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது பர்ஃபார்மன்ஸ்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார். அதுக்கு அந்த குட்டி பையனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இன்னொரு குட்டி பாப்பா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. விஜய் யேசுதாஸ் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அஞ்சலியும் ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் அவங்க வர போர்ஷன்ஸ் ஒரு 96 மாதிரியும் ஒரு ஃபீல் தந்ததுன்னு தான் சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு க்ரஷ்ஷை மீட் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்கும். அண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணுறாரு. அண்ட் அவங்க ஒய்ஃபும் அந்த கோட்டை தாண்டாமல் இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்பொழுதே. அது ரொம்ப அழகாக ராம் அவர்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. எந்த எந்த இடத்துலையும் நமக்கு தப்பான ஒரு பார்வையே வராது. அப்படிப்பட்ட ஒரு கதை அம்சத்தோடு அதை பேக் பண்ணியிருந்தார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்டு தொடர்ந்து சிவா அவர்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குற கவுண்டர்ஸ், காமெடி, அவருடைய ஆக்டிங், அவர் ஒரு வாட்டியும் அவங்க பையன் வந்து ஒரு புது விஷயத்த பண்ணும்போது சூப்பர் சூப்பர்னு சொல்கிற அந்த தம்ஸ் அப் எல்லாமே இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அண்ட் கிரேஸ் ஆண்டனி
படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தொடர்ந்து ஃபோன் கான்வர்சேஷனாக தான் இருக்குது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க தங்கச்சியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற அந்த எமோஷன், ஒரு கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அவங்களுடைய எம்ப்ளாயி அவங்கள வந்து ஒரு இடத்துல தப்பாக பார்த்துடுறோம். அது எந்த அளவுக்கு அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஒரு கதைன்னு சொல்லிட்டு லேயர் பை லேயராக ராம் அவர்கள் இந்த படத்துலையும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப் கொடுத்து பவர் கொடுத்து அடுத்தடுத்த சீன்ஸ் தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்காருங்க. பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ரைட்டிங்கில் அது இருக்கணும். ரைட்டிங்கில் இருந்தால் மட்டுமே அப்படி ஒரு மேஜிக் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காரு. மதியும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. மதி தான் இந்த ஓவரால் படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்றதான் சொல்லணும். இந்த படத்தோடைய மியூசிக் சந்தோஷ் தயாநிதி ரொம்ப அற்புதமான ஒரு அட்டம்ப்ட்டுங்க. ஒரு சாங்கும் ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஒரு மியூசிக், ஒரு வாய்ஸ் அது எல்லாமே ரொம்ப அழகாக கேட்டவுடனே நம்ம இதை வீட்டில் போய் கேட்கணும் அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது. இதை விட பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆனது மதன் கார்கியோடைய அந்த லிரிக்ஸ். ரெகுலராக பேசுகிற வார்த்தைகள்லேருந்து அந்த சாங்ஸ் இருக்கணும், அண்ட் அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த சாங் இருக்கணும், அந்த ஐடியா அந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும்னு ரொம்ப சரியாக அந்த வார்த்தைகளை கொடுத்து ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே பயங்கரமான மேஜிக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆண்ட்ரியா வாய்ஸில் வர அந்த சாங் எனக்கு இந்த படத்தில் மிக முக்கியமாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்காக அமைஞ்சிருந்தது. அண்டு வர்கீஸ் அவர்கள் இந்த படத்தில் அஞ்சலியோடைய ஹஸ்பண்டாக நடிச்சிருந்தார். ரொம்ப க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஹஸ்பண்டாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரயான் குட்டி பையன் மட்டும் இல்லாமல் அஞ்சலியோடைய பையனாக ஒரு பையன் நடிச்சிருந்தான். அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. இயற்கையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுடைய வாழ்வியலையும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரசித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பறந்து போவை நம்ம தேட்டரில் போய் பார்க்கணுன்றதுல டவுட்டே இல்லை. அதில் நிறைய காமெடி இருக்குன்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு படமாக இந்த பறந்து பூ அமையும் அப்படின்றதுலையும் சந்தேகமே இல்லை. இந்த படத்தோட ஓவரால் ஜேர்னியில் நீங்கள் கதை எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கதையாக இதை யோசிக்க முடியாது. அதை டைரக்டர் ராமே சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் மெட்டஃபரிக்காக யோசிச்சிங்கன்னா தொடர்ந்து முருகர் எப்படி கோவம் வந்துருச்சுன்னா ஒரு மலை மேலே ஏறி போய் உட்காந்துப்பாரோ, சிவன் பார்வதி எப்படி அவரை கூல் டவுன் பண்ணி கொண்டு வருவாங்களோ அதை சுற்றியும் இந்த கதை இருந்தது. அதையும் அவர் இந்த படம் முடித்ததுக்கு அப்புறமா அவருடைய வார்த்தைகளில் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்படி அடுக்கடுக்காக இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டே போகலாம். அண்டு இந்த படத்தோடைய இன்ட்ரோல் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தோடைய எண்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப சரியாக இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, குழந்தைங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க. அவங்க என்ன மாதிரியான ஆசைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அண்டு அப்பா அம்மாவாக நாம் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கணும். ஆனால் நம்ம கொடுக்கறது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு 4000 ரூபாய் செருப்பு போடணும்னு நினைக்கிறோம், ஒரு 5000 ரூபாய் ஸ்கேட் போர்டில் அந்த பையன் விளையாடணும்னு நினைக்கிறோம், அவங்க ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா ஆசை இருக்குது, நம்ம அப்பா அம்மாவுக்கு நடுவில் நம்ம பெட்டில் ரொம்ப சந்தோஷமாக தூங்கும். இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்க இந்த 2K ஃபேமிலியில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் நடந்துக்குவாங்க. குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பாருங்கள். அவங்களுக்கு வந்து அவங்க வீடை சுற்றி ஒரு மலை இருக்கணும், ஒரு அழகான ஒரு கிரவுண்ட் இருக்கணும், அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்க தொடர்ந்து விளையாடணும், சின்ன சின்ன சண்டைகள் போடணும். இந்த ஆசைகள் தான் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்களுக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழறீங்க. அது அந்த வாழ்க்கையே கிடையாதுன்றத நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி ராம் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. பட் ஒரு காமிக்கலான வேலை. அதுதான் ராம் படத்துடைய ட்ரீட்மெண்ட்டை ஓவராலாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோன்றது எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஆனால் அந்த ஷிஃப்ட்டுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக சிவா அவர்கள் இருக்கார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. மிரட்டிட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சிவாருடைய படம் டாப் டு எண்ட் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் பிக்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னா அது இந்த பறந்து போ அப்படின்றதுலையும் சந்தேகமே கிடையாது. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ் சொல்லவே வரலைங்க. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்லோ டவுன் இருந்தது. எல்லா படத்துலையும் அது இருக்கும்ல, அவ்வளோதான். அதை தவிர நான் வேறு எதுவுமே நெகட்டிவாக பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டிங்காக எல்லா கேரக்டர்ஸோடையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோன்றது தோணுது. இவ்வளோ நல்ல மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்களான்றது நம்ம லைஃப்பில் யார் யாரெல்லாம் பார்த்து வந்திருக்கோமோ அவங்களால ஞாபகப்படுத்த வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை இந்த படம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கை பார்க்குறோம், வைலன்ஸை பார்க்குறோம், அது ரெகுலர் ஆகிடுச்சு. நல்ல விஷயங்கள் இப்போ கம்மியாயிடுச்சு. ஆனால் ராம் அந்த இடத்துல இந்த ஒத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மலை மேலே ஒரு ஒத்த மரம் இருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது யோசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு நீங்கள் அழகான ஒரு குளத்தை பார்த்தீங்கன்னா
அதில் ஒரு ஒத்த தாமரை மட்டும் இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ரொம்ப யூனிக்காக ஒரு பாசிட்டிவிட்டியே தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ராம். மீண்டும் அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது. இது தாண்டி நீங்கள் இந்த பறந்து போ படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரீட்டடாக பபாய் சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.